பிளே ஆஃப் சினாரியோஸ் மட்டும் நான் சொல்றேன். எந்தெந்த மேட்ச் வின் பண்ணா சிஎஸ்கேக்கோ இல்ல ஆர்சிபிக்கோ பிரச்சனைகள் வரும், இல்ல யார் குவாலிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீடைலா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச் ஜிடி வர்சஸ் கேகேஆர் அட் அகமதாபாத் நடக்க போகுது. இல்ல யார் வின் பண்ணாலும் யாருக்கும் பெருசா இம்பாக்ட் கிடையாது, டேபிள்ல இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா இவங்க -1ல இருக்காங்க. இருக்கிறதுல புவரஸ்ட் நெட் ரன் ரேட் வச்சிருக்கிறது ஜிடி தான். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க பெரிய பெரிய வின்னுக்கு போகணும் இருக்க 2 மேட்சும். அண்ட் அவங்க ஆட போறது ஒன்னு கேகேஆரோட இன்னொரு எஸ்ஆர்ஹெச்சோட. ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அவங்க வின் பண்றதே. ஸோ அவங்க ஒரு டீசென்ட் விக்டரி எடுத்தாதான் போதுன்ற மாதிரி ஆடதான் ட்ரை பண்ணுவாங்க. மிட் டேபிள்ல பினிஷ் பண்ணாலே போதும்னு நினைப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ ஜிடி வின்னோ இல்ல கேகேஆர் வின்னோ பாயிண்ட் டேபிள்ல எந்த இம்பாக்டும் கிரியேட் பண்ண போறது இல்ல. ஓகேவா, இந்த மேட்ச் விட்டுருவோம். அடுத்த மேட்ச் யாருக்குன்னா நாளைக்கு மேட்ச் டிசி வர்சஸ் எல்எஸ்ஜி அட் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லி. ஒரு குட்டி கிரவுண்டு, செம்ம பேட்டிங் ட்ராக்கு, ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்கு. எல்எஸ்ஜி டிசி ரெண்டுல யார் வின் பண்ணாலும் கொஞ்சம் தான் இம்பாக்ட் இருக்கும். எல்எஸ்ஜி வின் பண்ணா மோர் இம்பாக்ட். சொல்ல போனீங்கன்னா அவன் நெட் ரன் ரேட்டை வச்சுதான் நான் லெசர் இம்பாக்ட்னு சொல்றேன். ஆனா டிசி மோரர்லெஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். ஏன்னா -0.7ல இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மார்ஜின்ல வின் பண்ணாதான் ஒரு 100-120 ரன்ஸ் வித்தியாசத்துல வின், இல்ல 10 ஓவர்ஸ்ல சேஸ் அன்னைக்கு 160 எஸ்ஆர்எச் சேஸ் பண்ண மாதிரி பண்ணாதான் அவங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவங்களும் வந்து அந்த 4th ஸ்பாட்டுக்கு வந்து இருக்காங்கடா காம்படிஷனுக்கு வர முடியும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க நல்லா கம்பேக் கொடுத்தாங்க, ஸ்டில் கஷ்டம் தான் டிசி இதுக்கு மேல பிளே ஆஃப் வர்றது. ஸோ அவங்கள விட்டுருவோம். டிசி வின் பண்ணாங்கன்னா எல்எஸ்ஜி காலி தானே. எல்எஸ்ஜிக்கு நெட் ரன் ரேட் பூரா இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு எம்ஐயோட. அதான் அவங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் தான் வருவாங்க. 14 பாயிண்ட்ஸ் தான் வரும். நெட் ரன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பிக் மார்ஜின்ல வின் பண்ணணும்னு வரும். அப்போ அவங்க காலி தான். ஓரளவு 90% காலி தான் எல்எஸ்ஜி. நாளைக்கு டிசி வின் பண்ணாங்கன்னா என்ன பிரச்சனை, 2 பேரும் காலி ஆயிடுவாங்க. அவ்வளவுதான்டா, நாங்க ஒரு ஸ்பாட்டை வந்து ஃப்ரீ பண்ணிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் யாருக்கு வந்து அங்க ஹோப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ் ஃபார் 4th ஸ்பாட். அப்ப சரி, இப்ப எஸ்ஆர்ஹெச்க்கு வாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு என்ன 2-1 இல்ல, அதுக்கு அடுத்த மேட்ச் யாரு, அதுக்கு அடுத்த மேட்சே வரேன். நான் டெய்லி அப்படியே தானே வந்துட்டு இருக்கேன். ஸோ 16th அன்னைக்கு யார் ஆட 15th அன்னைக்கு யார் ஆட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வர்சஸ் பிபிகேஎஸ். நோ இம்பாக்ட் இந்த டேபிள். யாருக்கு இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆருக்கு ஒரு இம்பாக்ட். திருப்பி தோத்துட்டாங்கன்னா அவங்க டாப் 2ல பினிஷ் பண்ண முடியாது. ஸோ அவங்க பெரிய பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஆர்ஆருக்கு தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா பிபிகேஎஸ் இன்னும் இருக்க 2 மேட்ச் வின் பண்ணாலும் அவங்க 6 wins தான் வருவாங்க. ஸோ நோ இம்பாக்ட் ஆன் பிபிகேஎஸ் வின். ஸோ இவங்க வந்து வின் பண்ணாங்க, ஆர்ஆர் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டாப் 2ல பினிஷ் பண்ண நல்ல சான்சஸ் இருக்கு. இருக்க 2 மேட்சையும் உதவப்பட்டாங்கன்னா நெட் ரன் ரேட்டை பார்த்து 4th ஸ்பாட் காம்படிஷனுக்கு ஆயிடுவாங்க ஆர்ஆர். ஸோ கவனமா விளையாடணும். ஏன்னா அவங்க ரொம்ப புவர் நெட் ரன் ரேட்ல இருக்காங்க. சிஎஸ்கே விட ஆர்சிபி விட புவரா இருக்காங்க நெட் ரன் ரேட்ல. 2 மேட்சும் உதவப்படுறாங்கன்ற பட்சத்துல அவங்க வந்து 4th ஸ்பாட்டுக்கு சிஎஸ்கே விட காம்பீட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படி வந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு தட்டல போட்ட அல்வாதான். ஆனா என்ன ஒரு சான்ஸ், ஆர்சிபி எப்ப காம்படிஷன்ல வருவாங்கன்னா ஆர்ஆரும் 2 மேட்சும் தோக்கணும், எஸ்ஆர்ஹெச்சும் 2 மேட்சும் தோக்கணும், சிஎஸ்கே ஆர்ஆர் கிட்ட ஆர்சிபி கிட்ட தோக்கணும். நபீல் ரிப்ளை பண்ணிருக்காரு, ஒரு நிமிஷம். ஓகே. மீன்வெல் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச், ஆர்ஆர், சிஎஸ்கே இந்த 3 டீம்ல யாராவது ஒரு டீம் வெளியே போனதான் ஆர்சிபி வந்து பிளே ஆஃப் சான்சஸ் ஹையா இருக்கு. அது எந்த டீமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆர்ஆர் டேபிள் டாப்ல பினிஷ் பண்ணுவாங்களா இல்ல எஸ்ஆர்ஹெச் டேபிள் டாப்ல பினிஷ் பண்ணுவாங்களான்றதையும் சொல்லுங்க. ஆர்ஆரோட மொமெண்டம் இவ்வளோ டிராப் ஆயிருக்கு. அவங்க நான் கண்டிப்பா வந்து டாப் 2ல பினிஷ் பண்ணி குவாலிஃபயர்ஸோ பிளே ஆஃப்ஸ்க்கு வரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் வந்து ரெகுலராகவே அவங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல இப்படி டிப்பா இந்த ஃபார்ம் இருக்கு, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் மெசேஜ் பண்ணிட்டேன், அவர் ஏதோ பிஸியா இருக்கான். சரி, எனிவே எனக்கு என்னன்னா வந்து நான் இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்லேயே சொல்லிட்டு இருந்தேன், ஆர்ஆருக்கு வந்து எப்போ டிப் இருக்கும்னு தெரியாது. அவங்க மட்டும் தெரியாம 8 மேட்சஸ், அவங்க மட்டும் 7 மேட்சஸ் வின் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருப்பாங்க இப்ப. அண்ட் இப்போ அவங்க 2 மேட்சும் உதப்பட்டு, எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சும் உதப்பட்டு, சிஎஸ்கேவும் ஆர்சிபி கிட்ட உதப்பட்டு ஆர்சிபி கன்ஃபார்ம் உள்ள போவாங்க. ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆர்ஆர் 2 மேட்ச் லாஸ், எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் லாஸ், சிஎஸ்கே ஆர்சிபி கிட்ட லாஸ்ன்னு வச்சுக்கோங்க.
எல்எஸ்ஜி 2 மேட்ச் வின் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது, ஆர்சிபி உள்ள போவாங்க. ஆமா, ஃபோர்த் டீம் ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. செம்ம பீக் டைம்ல ஹை டைம்ல ஃபார்ம்க்கு வந்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப குட் சைன்ஸ் ஃபார் देम அண்ட் देयर ஃபேன்ஸ். அவங்க ஐ திங்க் ரொம்ப நாளா ஒரு டீமே சேஞ்ச் பண்ணல, அதே காம்பினேஷன் ஆடிட்டு இருக்காங்க. சோ அதுவும் ஒன் டூ சேஞ்சஸ் மட்டும் தான். விஷாக் விஜயகுமார் வெளியே போறாரு, இன்னொருத்தவங்க வெளியே உள்ள வராங்க, அப்படிதான் மாத்தி மாத்தி தான் அடிக்கிறாங்க. ஒரு சேஞ்ச் மட்டும் பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் இன் பிளேஸ் ஆஃப் விஜயகுமார் இன் பிளேஸ் ஆஃப் ராம்ரோட் மாத்தி ஆடுறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்வப்னில் சிங் வந்து பவர் பிளேல ஒரு நல்லா டைட்டா போட்டுறாரு. அதுக்கப்புறம் கரண் சர்மா இஸ் அமாங்ஸ் த விக்கெட்ஸ் ஆல்சோ இந்த மிடில் ஓவர்ஸ். அப்புறம் வேணும்னா வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி கேம் கிரீன் வந்து இப்போ நல்ல லென்ஸ் போடுறாரு. சிராஜ் இஸ் ஆல்சோ கமிங் இன் அ வெரி குட் ஃபார்ம். அண்ட் இவரு வேற யாரு, அந்த தயால் கூட அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் ஆர் நல்லா அவருக்கு ஒர்க் ஆகுது அந்த ஆர்சிபி கிரவுண்ட்ல. சோ மேபி அவங்களுக்கு வந்து அந்த கிரவுண்ட்ல அவங்களுக்கு எப்படி போயிட்டோம், நான் சொல்லிட்டு இருப்பேன் பேக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ் பை ஆர்சிபி. இப்போ they are doing the backing at a very right time. நிறைய காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணாம அதே டிகே வேற அதுதான் லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன். அவர் இந்த சீசனோட போறேன்னு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரியல ரீகன்சிடர் பண்ணுவாரா இல்லையான்னு. ஸோ அவருமே ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே மேட்ச்ல. அவரோட லாஸ்ட் கேம் இன் ஐபிஎல்லா இருந்ததுன்னா ஒரு பதம் பாப்பாரு. ஓகே ப்ரோ, நான் கண்டினியூ பண்றேன் இந்த பிக்சர்ஸ. இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்ஆர் மேட்ச்ல சொன்னேன். ஆர்ஆர் சப்போஸ் உதப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையை தவிர்த்து டேபிள்ல எதுவும் பெருசா இம்பாக்ட் இருக்காது. அதுக்கடுத்த மேட்ச் 16th வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி விளையாடுறாங்க. ஜிடிவின் பெருசா இம்பாக்ட் பண்ணாது. அதுதான் ஜிடியோட லாஸ்ட் கேம். அவங்க வின் பண்ணாலும் பெரிய மார்ஜின்ல 2 மேட்சும் வின் பண்ணாதான். இன்னைக்கு ஒரு ரெயின் அஃபெக்டட் கேம் ஆயிடுச்சு. பிக் மார்ஜின்ல 2 மேட்சும் வின் பண்ணாதான் ஒரு காம்படிஷனுக்காவது வர முடியும். இல்லைன்னா நோ இம்பாக்ட் ஆன் டேபிள். பட் எஸ்ஆர்ஹெச் வின் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், டேபிள் டாப்புக்கும் இம்பாக்ட் பண்ணும், டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கும் 3rd 4thல வரதுக்கும் இருக்கா இல்லையான்றதுல இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஜிடி வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட்டா இருக்காங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு லாஸ்ட் மேட்ச் மஸ்ட் வின் கேம். அண்ட் அவங்களது தான் லாஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் அதான் நூன் கேம். ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கிளியர் பிக்சர் இருக்கும். நீங்க டாப் 4ல ஃபினிஷ் பண்ணணும்னா என்ன நெட் ரன் ரேட்ல ஃபினிஷ் பண்ணும், பிபிகேஎஸ் எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நீங்க எவ்வளவு சீக்கிரமா சேஸ் பண்ணும். அவங்க கண்டிப்பா அதை பண்ணுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரே கோல தான் வருவாங்க 6 6 4 4ன்னு. ஸோ அவங்களுக்கு நல்ல லக்ஸரி இருக்கு. ஒரு மேட்ச் தோத்தா கூட நல்ல நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றதுக்கு டேபிள் டாப் 4ல ஃபினிஷ் பண்ண. ஸோ அதுக்கடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 17th எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ விளையாடுறாங்க. எல்எஸ்ஜிக்கு ஒரு குரூஷியல் மேட்சா இருக்கும். எம்ஐ நோ இம்பாக்ட். எல்எஸ்ஜி வின் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலன்னா செகண்ட் மேட்ச் பெரிய மார்ஜின்ல வின் பண்ணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்கன்னா செகண்ட் மேட்ச் வின் பண்ணாலே போதும், அவங்க 8 பாயிண்டர்ஸ்க்கு வந்துருவாங்க. ஆப்வியஸ்லி டாப் 4ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்எஸ்ஜிக்கு ஒன்னும் பெரிய என்ன எதுவும் கிடையாது. நான் 2 கேமும் வின் பண்ணா போதும்டா, லாஸ்ட் பால் வின் பண்ணா கூட பரவாயில்லடான்னு நினைப்பாங்க. அன்லெஸ் அன்டில் எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கேவும் 2 மேட்ச் வின் பண்ணா போதும். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுல ஒருத்தர் உதப்பட்டா கூட அவங்க ஈஸி த்ரூ ஆயிடுவாங்க. அதுக்கு இவனுக்கு 2 மேட்ச் ஜெயிக்கணும்ல எல்எஸ்ஜி. ஆமா. அதுக்கடுத்து 18th மேட்ச் வந்துடும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அது ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். அதை இன்னும் கூட டீட்டெயிலா நம்ம பார்க்க தான் போறோம். அதுல என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே நான் சிஎஸ்கே வின் தான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா லா ஆஃப் ஆவரேஜஸ் வில் கம் இன் டு பிளே. 5-on-5 போயிருக்காங்க. யார் எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தணும். அது குரூஷியல் கேம்ல நிறுத்த போறாங்க. நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல ஆர்சிபியை ஃபர்ஸ்ட் தோக்கடிச்சது சிஎஸ்கே தான். திருப்பி அவங்களோட டோர்னமெண்ட்டை முடிச்சு வைக்க போறதும் சிஎஸ்கே தான். டோர்னமெண்ட் ஆர்சிபிக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் சிஎஸ்கே தான், முடிச்சு வைக்க போறதும் சிஎஸ்கே தான். நோ டவுட்ஸ் இன் தட். அதான் பார்க்கணும். ப்ராபபிலி இட் ஷட் பி a very good end. பட் சரி, இப்போ சிஎஸ்கே 16 பாயிண்ட்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்களும் 16 பாயிண்ட்ஸ் வந்தாங்கன்னா இப்போ லக்னோவோட நெட் ரன் ரேட் அடி வாங்கி சரி 16 பாயிண்ட்ஸ் அவங்க முடிப்பாங்க. பட் அவங்க நெட் ரன் ரேட் வந்து கம்மியா இருக்கும். கரெக்ட்ல? ஆமா, நெட் ரன் ரேட் அவங்களுக்கு ரொம்ப பூரா இருக்கு ப்ரோ. இதுக்கப்புறம் இவங்க தான் லோவஸ்ட். யார்? ஜிடி பிபிகேஸ். 3rd லோவஸ்ட் எல்எஸ்ஜி தான். சரி, ஓகே பாப்போம். அப்புறம் 19th வந்துடுறேன். 19th 2 மேட்ச் இருக்கு சண்டே. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அட் ஹோம். எஸ்ஆர்ஹெச் ஹோம்ல நடக்குது. அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவங்க ஒரு மேட்ச் உதவ போட்டா கூட அன்னைக்கு நூன் கேம்ல ஒரே மோட்டோவோட தான் வருவாங்க. நான் நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணி வர போறேன்டா. அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணினாலும் செகண்ட் மேட்ச் நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணி நான் குவாலிஃபயர் 1 ஆடணும்ன்ற இன்டென்ஷன்ல தான் வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது.
SRH மிஸ் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க நல்ல டீம் காம்பினேஷன் செட் ஆயிருக்கு, நல்ல கேப்டன்சி இருக்கு, நல்ல முரல் இருக்கு. ஸோ ஆப்வியஸா அவங்க டேபிள் டாப்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க 1 or 2 ஸ்பாட்ல, இல்லைன்னா 4ல கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணுவாங்க. அவங்க வெளியே போறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். ஒன்னு LSG, CSK இல்ல RCB, இந்த 3 பேர்ல யாருக்கு தான் காம்படிஷனே நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அவங்க ஒரு மேட்ச் தோத்தா கூட அன்னைக்கு PPKS மேட்ச்ல மிதிச்சு நெட் ரன் ரேஸ் பூஸ்ட் பண்ணி நான் அட்லீஸ்ட் டாப் 4ல வந்துருவேன்ற மாதிரி தான் ஆடுவாங்க. அதான் அந்த CSK மட்டும் LSG-யோட அந்த வின் ஸ்னீக் இன் பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்ல. 16 பாயிண்ட்ஸ் அப்படியே பியூர் வந்திருக்கும். இல்ல அப்படிதானே RCB நினைப்பாங்க 1 ரன்ல தோத்தாங்களேன்னு. CSK கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா அவங்க ஒரு க்ளோஸ் கேம்ல தோக்கவே இல்லை. இன்னும் தோத்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுடா மேட்ச்ன்ற மாதிரி தோத்துருக்காங்க. ஜெயிக்கிறதும் அந்த LSG கேம் இருந்தது லாஸ்ட் ஓவர் எவ்வளவு ப்ரோ இருந்தது. அவங்க லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடியே வின் பண்ணிட்டாங்களே. ஓகே லாஸ்ட் ஓவர் ஆமா அது மட்டும் தான் க்ளோஸ் கேம். ஆனா அவங்க 2 பால் டு ஸ்பேர் வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் பால்க்கே எடுத்துட்டு போல. இது அன்லைக் CSK பேட்டர்ன் தான். சோ லாஸ்ட் லீக் கேம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்க RR and KKR. அது RRக்கு தான் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியும். அவங்க மட்டும் இதுக்கு முன்னாடி இருக்க RR vs PPKS தோத்தாங்க, அன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும்ன்ற நிலைமைக்கு வந்துருவாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கும் இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்லா லீக் கேம்ஸும் முடிஞ்சிச்சு. அவங்க நெட் ரன் ரேட்டோட வரணும்னா எவ்வளவு ரன்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சா போதும், எவ்வளவு ஓவர் டு ஸ்டார் வின் பண்ணா போதும்ன்ற கிளியர் பிக்சர் இருக்கும். ஸோ அதை பண்ணாலே அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 99% அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபைட் தான். சரி பாப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கப்பா இன்னைக்கு கூட CSK vs RCB மேட்ச் வந்து இன்னைக்கு கூட ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்க போறது அந்த மேட்ச். எனக்கு நான் யூஸ்வலா உங்களுக்கே தெரியும் CSK மேட்ச்னா நான் எப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரொம்ப எனக்கு பேச்சே ரைட் பேச இல்ல பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், முன்னாடி சொன்னதுதான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். RCB டோர்னமெண்ட் ஆரம்பிச்சதும் CSK தான், முடிக்க போறதும் CSK தான். அது க்ளோஸ் கேமா போனா கூட அந்த மார்ஜின்ஸை பத்தி பேசவே இல்லை. சாரி, அதை மட்டும் சொல்லிடுறேன். CSK RCB கிட்ட என்ன மார்ஜின்ஸ்ல வின் பண்ணணும் இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 200, இது சின்னசாமியில ஆவரேஜா 200 அடிப்பாங்கன்ற சினாரியோல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து RCB விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 200 அடிக்கிறாங்கன்னா CSK அட்லீஸ்ட் 183 அடிக்கணும். 183 கூட அடிக்காம தோத்துட்டாங்கன்னா RCB த்ரூ, நெட் ரன் ரேட்டும் நம்மளை விட அதிகமா போய் த்ரூ ஆயிடுவாங்க. சப்போஸ் வந்து CSK ஃபர்ஸ்ட் ஆடி 200 அடிச்சிடறாங்க, RCB சேஸ் பண்றாங்கன்னா 18.2க்குள்ள சேஸ் பண்ணணும். 18.3 வரைக்கும் நம்ம 18.3 18.1 தான். ஏன்னா 10 பால்ஸ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. 10 பால் டு ஸ்டார் வின் பண்ணணும்னா 18. சரி ஓகே, 18.1க்குள்ள அவங்க சேஸ் பண்ணும். 18.2க்கு கொண்டு போயிட்டாங்கன்னா மேட்ச் வந்து டையோ இல்லைன்னா வந்து RCB த்ரூ ஆயிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் டிராக் பண்ணி எடுத்துட்டு போனாலே போதும். இதை CSK பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எனக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும். நான் அதுக்கு கிளினிக்கலா என்ன பண்ணுமோ நான் அதை தான் பண்ண போறேன். என்ன ஒண்ணு, பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி இது ஒரு எலிமினேட்டர் நினைச்சுக்கணும், 2 எலிமினேட்டர் ஆட போறோம்னு நினைச்சு விளையாடணும், அவ்வளவுதான். இந்த ஹைப் எப்படி இருக்குன்னா CSK அவங்களோட 2 பாயிண்ட் அதிகமா இருக்காங்க. அது யாருமே இப்ப கண்டுக்கிற மாதிரி தெரியல. RCB தான் வின் ஆக போகுது, RCB தான். அவங்க 6 வின்ஸ்ல 12 பாயிண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. CSK ஆல்ரெடி 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அதை பத்தியே இல்லாம இவங்க அந்த பிரஷரை கிரியேட் பண்றாங்க, மீடியா அண்ட் சோசியல் மீடியாவும் சேர்த்து. CSK கேம்புக்கு பிரஷரை கிரியேட் பண்ணாதுன்னு தோணுது எனக்கு. CSK கேம் அவங்க சில்லா தான் இருப்பாங்க. என்ன ப்ரோ, RR-ஓட ஒரு க்ரூஷியல் ஹோம் கேம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா என்ன க்ளோஸ் கேமா போனா கூட அந்த டிராக் பண்ணி இழுத்து அவங்கள வெளியே அனுப்பி நம்ம உள்ள போற மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவாங்க. பண்ணா நல்லா இருக்கும். உங்க வாய் பலிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் மேட்ச் வந்து பேசிக்கிறேன். லெட்ஸ் see what is happening. Okay bro, இத பத்தி நம்ம பேசுவோம். we'll get into some experts also. So until then I think we have to stay tuned and just be polite. Yes, நாளைக்கு அபிஷேக் ப்ரோவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைவ்ல வந்து உங்களை மீட் பண்றோம். எல்லாருக்கும் பை. Thank you. வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.